Most of us have read the Bible. Can you tell me what is the last verse in the Old Testament speak about? பழைய ஏற்பாட்டிலே உள்ள கடைசி வசனம் எதை குறித்து பேசுகிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? Can you tell me without looking? பைபிளை பார்க்காம சொல்லுங்க. It's a very important verse. மிக முக்கியமான வசனம். It relates to, that's right, of the relationship between parents and children. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. That means when God wrote the Old Testament, after writing the whole Old Testament, in the last verse, He says something very important. முழு பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தையும் தேவன் அதை எழுதி கடைசியிலே வரும்பொழுது மல்கியா புத்தகத்தினுடைய கடைசி வசனத்திலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். And let me read it to you. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். We can read from verse 4 to 6, the last 3 verses of the Old Testament. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் கடைசி புத்தகமாகிய மல்கியா கடைசி அதிகாரமாகிய 4ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களாகிய 4, 5, 6 வசனங்கள். Here it speaks first of all about the law of Moses. மோசேயுடைய பிரமாணங்களை குறித்து முதலாவது அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். In verse 4. 4ஆம் வசனத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். Now the law of Moses was written by God on 2 tablets of stone. மோசேயுடைய நியாயப்பிரமாணமானது 2 கற்பலகைகளிலே தேவனால் எழுதப்பட்டது. And they are all listed in Exodus chapter 20. இவைகள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. And do you know the 10 commandments? 10 கற்பனைகள் உங்களுக்கு தெரியுமா? How many of you can tell the 10 commandments without looking at the Bible? வேதத்தை பார்க்காமல் எத்தனை பேர் 10 கற்பனைகளையும் சொல்ல முடியும்? That's important to know. இதை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம். Those 10 commandments were divided into 2 parts. இந்த 10 கட்டளைகளும் 2 பங்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. That's the easy way to remember it. இதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு எளிமையான வழி. The first 4 commandments, முதல் 4 கட்டளைகள் were written on 1 stone. ஒரு கற்பலகையிலே எழுதப்பட்டது. And that related to man's relationship with God. அது மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து உள்ள காரியங்கள். The first commandment was that I am the Lord your God, you shall have no other gods but me. நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதுதான் முதல் கட்டளை. You can turn to Exodus chapter 20 and see them for yourself. நீங்களாகவே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The second commandment was in verse 4, that you shall not make an idol. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று இரண்டாம் கட்டளை சொல்லப்படுகிறது. The third commandment was in verse 7, you shall not take the name of the Lord your God in vain. மூன்றாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. And the fourth commandment was verse 8, remember the Sabbath day to keep it holy. நான்காவது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. There were 4 commandments about man's relationship with God. ஆகவே மனிதன் தேவனோடு கூட உள்ள உறவின் சம்பந்தப்பட்டதான 4 கட்டளைகள், முதலாவது 4 கட்டளைகள். Jesus summed up all those commandments in one commandment, saying you must love the Lord your God with all your heart, soul and mind. இயேசு இந்த 4 கற்பனைகளையும் ஒன்றாக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டார். That was the message of 1 tablet of stone. ஆகவே ஒரு கற்பலகையினுடைய செய்தி இதுதான். Then there was the second tablet of stone. இப்பொழுது இரண்டாவது ஒரு கற்பலகை செய்யப்பட்ட 6 commandments. இதிலே 6 கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது. And that was all in relationship to man's relationship to man. இது எல்லாமே மனிதன் தன் சக மனிதனோடு கூட உள்ள உறவு சம்பந்தப்பட்டதான கற்பனைகளாய் இருக்கிறது. And Jesus summed up all 6
in one statement, you shall love your neighbor as yourself. இந்த 6 கட்டளைகளையும் அப்படியே ஒன்றாக்கி இயேசு ஒரே கட்டளையிலே கொடுத்து விட்டார். பிறனை உன்னை போல நேசிப்பாயாக. So Jesus said the whole commandments is summed up in these 2 statements. ஆகவே முழு கற்பனைகளும் இந்த 2 வாசகங்களிலே அடங்கி விட்டது என்று இயேசு சொல்கிறார். So in the second tablet, இரண்டாவது அந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த பலகையிலே, you know what is the first commandment? அதிலே முதல் கட்டளை என்ன தெரியுமா? Verse 12. 12ஆம் வசனம். Honor your father and mother so that you may live long on the earth. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Now in all the 10 commandments there were only commandments. 10 கற்பனைகளிலுமே கட்டளைகள் தான் இருக்குது. But one commandment had a promise attached to the commandment. ஆனால் ஒரே ஒரு கட்டளையிலே ஒரு வாக்குத்தத்தம் அடங்கி இருக்கிறது. And that is, அதுதான், if you honor your father and mother, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயானால் your days will be prolonged on the earth. உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். In other words, it will go well with you in your life. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையிலே சகலமும் செம்மையாக நன்மையாக நடக்கும். Now in the other commandments there's no promise like that. மற்ற கட்டளைகளிலே இது போன்ற வாக்குத்தத்தமே இல்லை. All the other commandments is you must do this. எல்லா கட்டளைகளுமே நீ இதை செய்வாயாக, you must do this, you must do this, you must do this. இதை செய்வாயாக, இதை செய்வாயாக என்றுதான் இருக்கிறது. But one commandment out of the 10 had a promise. அந்த 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளைக்கு மட்டும் ஒரு வாக்குத்தத்தம் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. If you do this, it will go well with you. இதை நீ செய்வாயானால் உனக்கு நன்மை உண்டாகும், உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். Honor your father and mother. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Then the 6th commandment, ஆறாவது கட்டளை, you shall not murder. Verse 13. 13ஆம் வசனத்தை பார்க்கும், கொலை செய்யாதிருப்பாயாக. 7th, you shall not commit adultery. ஏழாவது கட்டளை, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. 8th, you shall not steal. எட்டாவது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. 9, you shall not bear false witness against your neighbor. ஒன்பதாவது கட்டளை, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. And the 10th was the most difficult of all because that was inward. You shall not desire anything belonging to your neighbor. கடைசி கட்டளையாகிய 10வது கட்டளை எல்லா கட்டளைகளை காட்டிலும் கடினமானது. ஏனென்றால் அது நமக்குள்ளாக இருக்கிற காரியம். பிறனுடைய ஒரு காரியத்தையும் இச்சையாதிருப்பாயாக. So when God spoke about man's relationship to man, the first commandment was honor your father and mother. ஆகவே மனிதனுக்கு மனிதன் உள்ள உறவுகளிலே உள்ள சம்பந்தமான உள்ள கட்டளைகளிலே தேவன் கொடுத்த முதல் கட்டளையானது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Turn to Malachi. இப்போது மல்கியாவுக்கு வருவோம். He says in chapter 4 verse 4, remember the law of Moses. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை நினையுங்கள். What is that? அது என்ன? These commandments. இப்போது நாம் பார்த்தோம் அல்லவா, இந்த கட்டளைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். What is the first commandment on the second tablet of stone? இரண்டாவது கற்பலகையிலே எழுதப்பட்டதான முதல் கட்டளை என்ன? Your relationship to your parents. உங்களுடைய பெற்றோருக்குள்ள உங்களுடைய உறவு. And then he says, அதற்கு பிறகு சொல்கிறார், before the great and terrible day of the Lord, I'm going to send you Elijah the prophet. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். Now that has a double fulfillment. இது 2 முறை நிறைவேறி இருக்கிறது. John the Baptist came in the spirit of Elijah. யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியோடு கூட வந்தார். To prepare people just like Elijah prepared Israel to worship God, John the Baptist prepared people for the coming of Jesus Christ. தேவனை ஆராதிக்கும்படியாக எப்படி எலியா இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினானோ அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்காக யோவான் ஸ்நானகன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். And now before the second coming of the Lord, இப்பொழுது இரண்டாவது வருகைக்கு முன்பதாக the church சபை must have a prophetic message just like Elijah. எலியாவை போலவே சபைக்கும் தீர்க்கதரிசனமான வார்த்தை தேவைப்படுகிறது. For what? எதற்காக? To do the same thing that John the Baptist did to prepare people for the coming of the Lord. எப்படி யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினானோ அதுபோலவே இப்பொழுதும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலை. What was Elijah's message on Mount Carmel? கர்மேல் பர்வதத்திலிருந்து எலியா கொடுத்த செய்தி என்ன? He said, if Baal is God, follow him. If Jehovah is God, follow him. பாகால் உங்களுக்கு தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், யெகோவா உங்களுக்கு தெய்வமானால் இவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். That's what John the Baptist said. யோவான் ஸ்நானகன் அப்படிதான் சொன்னார். The kingdom of God is near. Heaven is near. மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. If earthly kingdom is your God, live for that. If the kingdom of heaven is what you want to live for that. பூமிக்குரிய ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யமாக இருந்தால் பூமிக்காக வாழுங்கள், அல்லது பரலோக ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யமாக இருந்தால் பரலோகத்துக்காக வாழுங்கள். It's a choice.
இந்த இரண்டு காரியங்களும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் And that's what the church is to preach today. இன்றைக்கும் சபையானது இதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும். Are you going to live by the principles of the people in the world or the principles of the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளின்படி வாழப் போகிறாயா அல்லது இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தின் கோட்பாடுகளின்படி வாழப் போகிறாயா? You have to make a choice. நாம் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டும். Elijah said make a choice. எலியா சொன்னான் இரண்டிலே ஒன்றை தேர்வு செய்யுங்கள். John the Baptist said make a choice. இரண்டிலே ஒன்றை தேர்வு செய்யுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னான். People sometimes come to me and say, why don't you baptize everybody who says they are a believer? நான் விசுவாசி என்று சொல்லுகிற எல்லாரையும் ஏன் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது என்று என்னிடத்திலே சிலர் வந்து கேட்கிறார்கள். I say John the Baptist did not baptize everybody who came to him. தன்னிடத்திலே வந்த எல்லாரையுமே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று நான் He said I must see fruit of repentance in your life, then I'll baptize you. மனதிலிருந்து கேட்ட கனிகளை நான் உங்களுக்கு பார்க்க வேண்டும், அப்பொழுது மாத்திரமே நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று சொன்னார். Today the church is to prepare people for the coming of the Lord just like John the Baptist. யோவான் ஸ்நானகனை போலவே இன்றைக்கும் சபையானது இயேசு கிறிஸ்து வருகைக்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. The great and terrible day of the Lord mentioned here in verse 5 has not yet come. ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டதான 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோமே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அது இன்னும் வரவில்லை. That didn't come in the first coming of Jesus. இயேசுவின் முதலாம் வருகையில் அது வரவில்லை. That was not the great and terrible day of the Lord. அது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அல்ல. That was the day of salvation. அது ரட்சிப்பின் நாள். The great and terrible day of the Lord is going to come with the second coming of Christ. கர்த்தருடைய பயங்கரமும் பெரிதுமான நாளானது இயேசுவின் இரண்டாம் வருகையில் வரப்போகிறது. Before that coming, the church is the John the Baptist of this time. இந்த நாள் வருவதற்கு முன்பதாக சபைதான் இந்த நாட்களில் உள்ள யோவான் ஸ்நானகனுடைய வேலை செய்கிறது. That's why the message in the church today must be the message of John the Baptist and Elijah. ஆகவே தான் இன்றைக்கு சபையிலே கொடுக்க போகிற செய்தியானது யோவான் ஸ்நானகன், எலியா இவருடைய செய்தியா இருக்க வேண்டும். If Jesus is God, serve him. இயேசுதான் மெய்யான தேவன் என்றால் அவரை ஆராதியுங்கள், அவரை சேவியுங்கள். Money in this world is your God, go and live for that. இல்லை பணமும் இந்த உலகம் தான் என்னுடைய தெய்வம் என்று சொன்னால் அதற்காகவே வாழ்ந்து விடுங்கள். You got to make a choice what you going to live for. எதற்காக வாழப் போகிறீர்கள் என்று சொல்லி நீங்களே தேர்வு செய்ய வேண்டும், தீர்மானம் செய்ய வேண்டும். And we're not interested in big numbers. நமக்கு பெரிய எண்ணிக்கையிலே விருப்பமே இல்லை. Elijah was not interested in a big number of people. எலியாவுக்கும் திரளான ஜனங்கள் வர வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. In Elijah's time also there were many other prophets, but they could not turn the people to the Lord. எலியாவின் நாட்களிலே கூட अनेक தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அவர்கள் ஜனங்களை தேவனிடத்தில் திருப்ப முடியவில்லை. And today also there are many preachers, but they don't seem to preach this clear cut message. இன்றைக்கும் अनेक பிரசங்கியார்கள் இந்த தெளிவான வெட்டு ஒன்று துண்டு என்ற அந்த செய்தியை பிரசங்கிப்பதில்லை. They want numbers. ஏனென்றால் தங்களுக்கு திரளான மக்கள் வர வேண்டும். They are trying to tell you how to serve God and how to serve money also. எப்படி தேவனுக்கும் பணத்துக்கும் சேர்ந்து ஊழியம் செய்யலாம் என்று போதிக்கிறார்கள். In those days it was God or Baal, Jehovah or Baal. தேவன் அல்லது பாகால், யெகோவா அல்லது பாகால். Today it is Jesus or money. இன்றைக்கு அது இயேசு அல்லது You பணம். have to make a choice. நீதான் ஒரு தேர்வு செய்ய வேண்டும். And that is what the Lord is referring to, someone who comes the spirit of Elijah. இதைத்தான் இங்கே தேவன் குறிப்பிட்டு சொல்கிறார், எலியாவின் ஆவியோடு கூட ஒருவன் வர வேண்டும். Another thing he will do, அவர் செய்யக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், he will restore the hearts of the fathers to the children and the hearts of the children to the fathers. அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். Why does he need to do that? ஏன் இதை செய்ய வேண்டும்? Because என்றால் just before the coming of the Lord, இயேசு வருவதற்கு முன்பதாக things in the world are going to be so bad. உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிகவும் மோசமாய் கொண்டே போகும். One of the things is going to be like the days of Noah, where people will live with sex and violence. அதிலே ஒரு காரியம் என்னவென்றால், பாலியல் பாவத்திலேயும் கொடூரமான கொடுமை என்ற பாவத்திலேயும் ஜனங்கள் வாழ்வார்கள். நோவாவின் காலத்திலே பூமிக்குரிய காரியத்துக்காகவே வாழ்வார்கள். Another thing that is going to happen in the last days, கடைசி நாட்களில் நடக்க போகிற இன்னொரு காரியம் என்னவென்றால், parents and children are going to drift apart. பெற்றோர்களும் பிள்ளைகளும் தூரமாய் விலகி செல்வார்களாம். That means children will lose their respect for parents. பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே இருக்கிற மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவார்கள். And parents will not be able to understand their children. அதே சமயத்தில் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். Sometimes because parents have become so worldly. சில சமயத்திலே பெற்றோர்கள் மிகவும் உலக பிரகாரமாய் மாறிவிடுகிறார்கள். Children have also become worldly. அதே போல பிள்ளைகளும் உலகத்தாரை மாறிவிடுகிறார்கள். The spirit of the world is coming into the hearts of parents and children. இந்த உலகத்தின் ஆவியானது பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே போகிறது. When the spirit of the world comes into the hearts of parents and children, they drift apart. இந்த உலகத்தின் ஆவி பெற்றோர்களுக்குள்ளாகவும் பிள்ளைகளுக்குள்ளாகவும் வரும்பொழுது அவர்கள் ஒருவரை விட்டு விலகி செல்கிறார்கள். Husband and wife begin to drift apart. புருஷனும் மனைவியும் பிரிகிறார்கள். That's why now we have divorces even in India. ஆகவே தான் இந்த நாட்களில் இந்தியாவிலேயும் கூட விவாகரத்து செய்யப்படுகிறது. We never heard of these things 100 years ago. 100 ஆண்டுகள் முன்பதாக விவாகரத்து என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். Even in western countries up to a couple of 100 years ago there were no divorces. மேலை நாடுகளிலே கூட 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக விவாகரத்தே கிடையாது. Now it has become so common.
இன்றைக்கு அது மிகவும் சாதாரண காரியமாய் மாறிவிட்டது. That when they get married, they say, "Oh, just for another 5 or 6 years, then we will choose somebody else." திருமணமாகும் போதே ஒருவர் பார்த்து சொல்லுகிறார்கள், 5-6 வருடங்கள் தான் நாம் ஒன்றாக இருந்திருப்போம், அதற்கு பிறகு நீ யார் இடத்துல போவாய், நான் யார் இடத்துல போவேன் என்று சொல்கிறார். Bored with each other. நாம் ரெண்டு பேருக்குள்ள வாழ்க்கையை போர் அடித்து விடும் என்று சொல்கிறார். Happening. இது நடந்து கொண்டிருக்கிறது. And between parents and children also, it's drifting. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட பார்த்தால் அந்த இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போகிறது. Spirit of the world has come in. உலகத்தின் ஆவி உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. And that's why, ஆகவேதான் the Lord says here, ஆண்டவர் சொல்கிறார், if this person in the spirit of Elijah does not restore the hearts of the father, if the hearts of the fathers to the children and vice versa is not restored, the land will be smitten with a curse. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பெற்றோருடைய இருதயமானது பிள்ளைகளிடத்திலேயும் பிள்ளைகளுடைய இருதயமானது பெற்றோரிடத்திலேயும் திருப்பப்படாவிட்டால் அவர் பூமியை சங்காரத்தால் அடிப்பார். You know, in the English Bible, the last word in the Old Testament is curse. ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் பார்த்தால் பழைய ஏற்பாட்டில் உள்ள கடைசி வார்த்தை சாபம். That's how the Old Testament ends. இப்படித்தான் பழைய ஏற்பாடு முடிகிறது. After all the Old Testament, the last word is curse. பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கிறது, அதெல்லாம் முடியும் பொழுது கடைசி வார்த்தை சாபத்திலே முடிகிறது. It is to remove that curse that we have the new covenant where Jesus came and took that curse on கடைசி himself. வார்த்தை சாபம் என்பதை நீக்குவதற்காகத்தான் புது உடன்படிக்கை வந்திருக்கிறது, அல்லது புதிய ஏற்பாடு வந்திருக்கிறது. The Bible which begins with "in the beginning God" ends with curse in the Old Testament. ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கிற பழைய ஏற்பாட்டு புத்தகமானது சாபம் என்கிற வார்த்தையிலே முடிகிறது. And then the New Testament comes. பிறகு புதிய ஏற்பாடு வருகிறது. And then the New Testament ends with "the grace of our Lord Jesus Christ be with you all." கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி புதிய ஏற்பாடு முடிகிறது. See, that's the difference between Old Testament and New Testament. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இதுவும் ஒரு வித்தியாசம். Old Testament ends with curse. பழைய ஏற்பாடு சாபம் என்கிற வார்த்தையிலே முடிவு பெறுகிறது. New Testament ends with grace. கிருபை என்ற வார்த்தையினாலே புதிய ஏற்பாடு முடிகிறது. That is why we speak about Old Testament and New Testament in the church. ஆகவே தான் சபையிலே பழைய ஏற்பாட்டை குறித்தும் புதிய ஏற்பாட்டை குறித்தும் நாம் பேசுகிறோம். Why is this curse? There are many reasons for the curse. ஏன் இந்த சாபம்? சாபத்திற்கு பல வழிகள் இருக்கிறது. Here the reason is that fathers and children are not close together. இங்கே இந்த சாபத்திற்கு காரணம் அப்பா அம்மா பிள்ளைகள் நெருக்கமா இல்லை. How many of you know that God hates parents and children drifting apart? பெற்றோர்களும் பிள்ளைகளும் பிரிந்து செல்கிறதை அல்லது இடைவெளி காணப்படுகிறதை தேவன் வெறுக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? He hates it so much that he said, "I'll curse a land or a country or a home where they drift apart like this." ஒரு நாடா இருந்தாலும் சரி, ஒரு தேசமா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, எங்கே பெற்றோரும் பிள்ளைகளும் பிரிந்து இருக்கிறார்களோ அது இடைவெளி அதிகமாய் காணப்படுகிறதோ அந்த தேசத்தை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு அதை வெறுக்கிறார். Whose fault is this? இது யாருடைய தவறு? If I ask the parents, they'll say children's fault. பெற்றோரை பார்த்து கேட்டார், எங்க பிள்ளைங்க தாங்க தப்பு என்று சொல்லுவாங்க. Oh brother, these days their children don't know how to இந்த காலத்துல பிள்ளைகளை ஏன் கேக்குறீங்க, மதிக்கிறதே கிடையாது அப்பா அம்மாவேன்னு சொல்லுவாங்க. They don't have any respect. அப்பா அம்மா மதிக்கிறதே கிடையாது. You ask the children, whose fault is it that you பிள்ளைகளை பார்த்து இது யார் தப்புப்பான்னு கேட்டா, oh brother Zach, these days parents don't understand us. Zach, இந்த நாட்டுல எங்க அப்பா அம்மா எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன சொல்றோம் ஏது சொல்றோம் விளங்கவே மாட்டேங்கிறாங்க. They all want us to live according to their standards 50 years ago. எல்லாம் மூதாதையர் காலத்துல வாழ்ந்தது போல இப்ப வாழ சொல்றாங்க. இப்ப காலெல்லாம் மாறிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியல. So where shall we get the correct answer? இப்ப சரியான பதில் யார்கிட்ட இருந்து வரும்? You want me to give an answer? நான் ஒரு பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? I think the fault is on both sides. நான் சொல்கிறேன் குறை இரண்டு பக்கத்திலேயும் இருக்கிறது. Because I have seen many homes. நிறைய குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன். And I have seen fault on the parents' side, I have seen fault on the children's side. பெற்றோரிடத்திலேயும் குறைகளை பார்த்திருக்கிறேன், பிள்ளைகளிடத்திலேயும் குறைகளை பார்த்திருக்கிறேன். And one of the wonderful things about the New Testament message, புதிய ஏற்பாட்டின் செய்தியினுடைய ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், have you understood this? இதை விளங்கியிருக்கிறீர்களா? In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே they did not have this privilege. இந்த ஸ்லாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. But the New Testament we have this privilege. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இந்த ஸ்லாக்கியம் இருக்கிறது. What is that? அது என்ன? Jesus described it like this. இயேசு இப்படித்தான் அதை விளக்கி சொன்னார். In Matthew chapter 7. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். This is a New Testament commandment. இது ஒரு புதிய ஏற்பாட்டு கட்டளை. Verse 3. 3ஆம் வசனம். Why do you look at the speck in your brother's eye but don't notice the log that is in your own eye? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? Okay, I want to read it like this.
நான் இந்த வசனத்தை இப்படி வாசிக்க விரும்புகிறேன். All of you fathers and mothers, please listen. அப்பா அம்மாவா இருக்கிற எல்லாரும் நீங்க கவனிச்சு கேளுங்க. பெற்றோர், why are you looking at the speck in your children's eye and you don't see the log that is in your own eye? உன்னுடைய கண்ணிலே இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணிலே இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? Did you hear that? Jesus is speaking to you. இயேசு பெற்றோரிடத்திலே உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்டீர்களா? Is there a speck in your children's eye? உடைய பிள்ளைகளுடைய கண்ணிலே துரும்பு இருக்கிறதா? Yes, there is. ஆம், இருக்கிறது. But you can't help him when there is a big log in your own eye. உன்னுடைய கண்ணிலே பெரிய உத்தரம் இருக்கிறது, பெரிய கட்டையே இருக்கு. அப்ப எப்படி பிள்ளையுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்க முடியும்? What is this log? இந்த கட்டை என்ன? பெரிய கட்டை என்ன? The log is a unloving attitude towards your children. பிள்ளைகள் மீது இருக்கிற அன்பற்ற தன்மை, அதான் இந்த பெரிய கட்டை. No, I love them. ஐயோ, நான் பிள்ளைகளை நேசிக்கிறேனே. I go to work, I earn money, I give them பிள்ளைகளுக்காக வேலைக்கு போறேன், பணத்தை கொண்டு வரேன், சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு போடுறேன். Love is not found in food and clothing. சாப்பாடு போடுறதுலயும் துணிமணி வாங்கி கொடுக்கறதுல அன்பே கிடையாது. That is all a poor substitute for love. அன்புக்கு ஒரு மிகவும் தரித்திரமான ஒரு மாற்றுதான் இந்த துணி வாங்கி கொடுக்கிறது, சாப்பாடு போடுறதெல்லாம். Supposing I just give food and clothing to my wife and I go and live my own life somewhere else, can I say I love her? இந்த மனைவிக்கு நான் ஆடை உடையெல்லாம் வாங்கி கொடுக்கிறேன், சாப்பாடும் வாங்கி கொடுத்து அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து விட்டு நான் தூர ஒரு ஊர்ல போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தான் நான் மனைவியிடத்தில் அன்புகிறேன் சொல்ல முடியுமா? Love means we spend time together. அன்பு என்று சொன்னால் நாம் ஒருவரோடு நேரத்தை செலவு செய்கிறோம். Have you seen in the world sometimes young boy and girl are in love with each other? நீங்க உலகத்துல பாத்திருக்கீங்களா காதல் ஜோடிகளை? ஒரு பையனும் பெண்ணும், they may not have much money to spend buying clothes and food for each other. அவங்க ஒருவருக்கு ஒருவர் சாப்பாடு வாங்குவதற்கும் துணிமணி வாங்குவதற்கும் அவங்கள்ட்ட பணம் இருக்காது. They don't even have money to go to some rich restaurant. நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறது கூட அவங்களுக்கு காசு இருக்காது. ஆனால் they always want to go to some corner and stand and talk and talk and talk and talk for hours. பாத்தீங்க, ஏதாவது ஒரு மூலையில நின்னு ரெண்டு பேரும் பார்த்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கா பேசிட்டே இருப்பாங்க. They always look for some corner where nobody can see them and they want to stand in the dark and talk and talk and talk for hours. பூங்காவோ ஏதோ ஒரு இடத்துல போனா யாரும் வராத இடமா ஒரு மூலையில ஒரு ஒதுங்கி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பேசணும்னு தெரியாது. And so when you see two people like that, you know they are in love with each other. இப்படி ரெண்டு பேரும் அப்படி இருந்தாங்கன்னா பார்த்தல ஓஹோ இவங்க ரெண்டு பேரும் காதல் ஜோடிகள் என்று நீங்க அறிந்து கொள்ளலாம். That's right. அதான், when you love a person, you want to spend time with that person. ஒருவனை நேசித்தால் அவரோட நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவு செய்ய. There are very poor young people in this world who love each other. They don't buy anything for each other. They don't have money. மிகவும் ஏழ்மையான ஒரு பையனும் ஒரு பெண்ணும் ஒருவர் காதலிக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் வாங்கி கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு காசு இல்லை. ஆனால் college students who are not earning anything, கல்லூரி மாணவர்கள் ஏதாவது சம்பாதிக்கிறாங்களா? Their love is not manifested in gifts. Their love is manifested in spending time with each other. அவளுடைய அன்பு வெகுமானம் வாங்கி கொடுப்பதிலே வெளிப்படுவதில்லை, ஆனால் நேரத்தை அதிகமாக செலவு செய்கிறார்கள். எப்படா போய் பார்க்கலாம், பேசலாம். I'll tell you why you don't love your children. உங்களுடைய பிள்ளைகளை ஏன் நீங்க நேசிக்கிறது இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். You don't spend time with them. ஏன் நீங்க நேசிக்கிறது இல்லைன்னா, நேசிக்கலன்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க அவங்களோட நேரம் செலவு செய்யறீங்க. You have no time for them. பிள்ளைகளுக்கு செலவு செய்ய நேரம் இல்லை. Busy with something else. வேற காரியத்துல பிஸியா இருக்கீங்க. Very sad. ரொம்ப துக்கமான விஷயம். That's why you drift apart. ஆகவே தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள இடைவெளியானது அதிகரித்துக் கொண்டே போகுது. Same reason why husbands and wives drift apart. They have no time to talk to each other. புருஷனும் மனைவியும் இதே காரணத்தினால தான் அவர்களுடைய இடைவெளி அதிகரிக்கிறது. ஒருவரிடத்தில் ஒருவர் பேசுவதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. Very little they talk. அங்க பேசுறது ரொம்ப கொஞ்சம் தான். Where's the coffee? காபி கொண்டு வந்தியா? Not enough salt. உப்பு பத்தலையே சாப்பாட்டுல. Where's my chapel? ஷூ எங்க? That is all the conversation. அவ்வளவுதான் பேச்சு. This is not conversation of love. இது அன்பின் உரையாடல் அல்ல. Or wife will ask, why you so late today? ஏன் அவ்வளவு லேட்? வேலையில இருந்து எங்க போனீங்க? Is this conversation? இப்படிதான் மனைவி புருஷன்ட்ட பேசுறது. இதான் உரையாடலா? You can't build love with this type of conversation. இப்படிப்பட்ட உரையாடலின் மூலமாக அன்பை கட்டி எழுப்ப முடியாது. Not between husband and wife and not between parents and children. புருஷனுக்கும் மனைவிக்கும் கூட இடையில அன்பு இல்ல, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில கூட அன்பு இல்ல. Okay, now the children are very happy, so I want to talk to you. இப்ப பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்ல, அப்பா அம்மா நல்லா பேசிட்டாங்கன்னு இப்ப உங்ககிட்ட வரேன் நான். Why is it that you see, let me ask you, is there a speck in your parents' eye? உங்க அம்மா அப்பாவுடைய கண்ணுல துரும்பு இருக்கா? Oh yes. ஆமா, நிறைய இருக்கு. அவங்கட குறை இருக்கு. But do you see the log in your own eye, you young people? ஆனால் வாலிப தம்பிகளே, உங்களுடைய கண்ணுல இருக்கிற உத்தரத்தை பாக்குறீங்களா? ஒரு கட்டை அங்க இருக்கு, பாக்குறீங்களா? What is that log? அந்த உத்தரம் என்ன? You don't have a respectful attitude towards your parents. உங்க அப்பா அம்மாவுக்கு மேல ஒரு மரியாதையான ஒரு தன்மை இல்லை. Where you don't have love, it's a log in your eye. அன்பு இல்ல அப்படின்றது உங்க கண்ணில் இருக்கிறதான ஒரு கட்டை.
there is a tremendous need for repentance. அவன் மனம் திரும்புவதற்கு எவ்வளவோ தேவையில்லை நாம் இருக்கிறோம். You need to repent. நீ மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. Parents need to repent. பெற்றோர் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. Then where there's repentance, they'll come together. எங்கே மனம் திரும்புதல் ஏற்படுகிறதோ அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா வந்துருவாங்க. You know, once one young couple came to my house. ஒரு முறை ஒரு இளம் தம்பதிகள் என் வீட்டுக்கு வந்தாங்க. They were not part of our church, but somebody who had read my books or something. சபையில உள்ளவங்க கிடையாது, ஆனா என் புத்தகத்தை வாசிச்சிருக்காங்க. They were believers. ஆனா அவங்க ரெண்டு பேரும் விசுவாசிகள். They said, Brother Zach, we just got married. We came to see you for 2 minutes. We had to rush for the train. நாங்க ட்ரெயினுக்கு போக வேண்டியிருக்கு, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நாங்க இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. Can you give us some advice in 2 minutes? 2 நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் இருக்கு. 2 நிமிஷத்துல ஏதாச்சும் ஒரு ஆலோசனை சொல்லுங்க. I said, yes, definitely. கண்டிப்பா நான் சொல்லுவேன்னு சொன்னேன். I'm always ready to give advice, even for half minute. If somebody gives me time, எனக்கு யாராச்சும் அரை நிமிஷம் கொடுத்தா கூட அந்த அரை நிமிஷத்துக்கு உள்ள ஆலோசனை சொல்றதுக்கு நான் எப்போதும் ரெடியா இருக்கேன். I said, நான் சொன்னேன், ஒன்னு, always be ready to ask forgiveness from each other. ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மன்னிப்பு கேட்பதற்கு எப்போதும், சாரி கேட்பதற்கு எப்போதும் ரெடியா இருக்கணும். இரண்டாவது, always be ready to forgive each other immediately. உடனடியா மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருங்க. Okay, now go and catch your train. ட்ரெயினை பிடிச்சுங்க, போங்க. You will be happy for the rest of your life. வாழ்க்கை முழுசுமா சந்தோஷமா இருப்பீங்க, போங்க. I will tell you that also. நான் அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Always be ready to ask forgiveness. மன்னிப்பு கேட்பதற்கு எப்போதும் தயாரா இருங்க. Who is the one who never has to ask for forgiveness? மன்னிப்பு கேட்க தேவையே இல்லைன்னு சொல்ற ஆள் யார் தெரியுமா? God. தேவன் மட்டுமே. You are not God. நீங்க தேவன் கிடையாது. Do you know that? உங்களுக்கு தெரியுமா அது? How many of you know that you are not God? நான் தேவன் இல்லைன்னு சொல்றவங்களா எவ்வளவு பேர்? I hope you know that. நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, நீங்க அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Then you make mistakes. அப்பனா கண்டிப்பா தவறு You செய்வீங்க. have to ask forgiveness from your wife. மனைவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். Sometimes you have to ask from our children. சில சமயத்துல பிள்ளைகளிடத்துல மன்னிப்பு And கேட்கணும். children also have to ask from their parents because you do so many stupid things. பிள்ளைங்களும் நிறைய புத்தி இல்லாத காரியத்தை செய்யறதுனால அப்பா அம்மா மன்னிப்பு கேட்க முடியாது. Why don't we ask forgiveness? ஏன் நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறோம்? Now you tell me the honest answer. நேர்மையான பதில் யாராவது சொல்றீங்களா? You are all very clever people sitting here. I can see that in your faces. உங்க முகத்திலே பாக்குற எல்லாம் புத்திசாலி பிள்ளைகளா உட்கார்ந்திருக்கீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. Can you tell me one word? ஒரே ஒரு வார்த்தை. Okay, you ask yourself, somewhere in the past you knew you did something wrong, but you did not ask forgiveness. கடந்த காலத்துல போன வாரம், போன மாசம், போன வருஷங்கள்ல தப்பு செஞ்சு நீங்க மன்னிப்பு கேட்காம You இருந்திருக்கீங்க. didn't ask your wife or husband for forgiveness. மனைவியிடத்திலோ கணவனிடத்திலோ மன்னிப்பு கேட்கல. Or you waited long time before you asked. அல்ல அப்படியே மன்னிப்பு கேட்டிருந்தாலும் ரொம்ப காலம் தாழ்த்தி கேட்டிருக்கீங்க. ஏன்? Now if you didn't know that you did something wrong, then there's no mistake. தப்பு செஞ்சிட்டேனே தெரியல அப்படின்னா அது பரவாயில்ல. But when I know it and I don't ask, what is the reason? நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்கலன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரே வார்த்தையில விடையளி. What? Pride. பெருமை. Absolutely right. I knew you were clever. சரியான பதில் சொல்லிவிட்டீர்கள். I knew you were clever people. நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு தெரியும். Now my question is, my brothers, like we said in the morning, if you know these things, blessed are you if you do them. காலையிலே நாம் சொன்னது போலவே இவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களானால் இதை நீங்கள் செய்யுங்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். Humble yourself. உங்களை தாழ்த்துங்கள். Many problems in the world are solved if we humble ourselves. உலகத்துல இருக்க நிறைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் எப்பன்னா நம்மளை தாழ்த்திட்டோம். The biggest problem in the world was sin. உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை பாவம். Jesus solved it by humbling himself. இயேசு தன்னை தாழ்த்தி அதை தீர்த்துட்டார். The biggest problem in the world was sin. It came because Satan exalted himself. உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை, இன்றைய பிரச்சனை பாவம். அது எப்படி வந்தது என்றால் சாத்தான் தன்னைத்தானே அவன் உயர்த்தினான். Did you hear that? கேட்டீர்களா? The biggest problem in the world came because one angel exalted himself. ஒரு தூதன் தன்னைத்தானே உயர்த்தினபடினாலே உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை வந்து விட்டது. And the biggest problem in the world was solved when Jesus humbled himself. உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையானது இயேசு தன்னை தாழ்த்தினபடினாலே தீர்ந்து விட்டது. So have we learned something from that? இதிலிருந்து ஏதாச்சும் நம்ம கத்துக்கிட்டோமா? See, in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே we read of God asked Adam a question. ஆதாமை பார்த்து தேவன் ஒரு கேள்வி கேட்டார். Did you eat the tree? இந்த மரத்தின் கனியை புசித்தாயா? What does he say? அவன் என்ன சொன்னான்? My wife. என் மனைவிதான். She is the cause. அவள் தான் காரணம். And not only she. அவள் மட்டுமல்ல. You only gave her to me. நீங்க தான் அவரை இந்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தீங்க. So whose fault is it? யாருடைய தவறு? Mostly my wife and little bit God's also. பெரும்பான்மையான தப்பு மனைவி, கொஞ்சம் தப்பு உங்ககிட்டயும். நீங்க தானே கொடுத்தீங்க அந்த மனைவியை. Me
Yeah, maybe I also made some mistake, small mistake, but mostly it is my wife's and God's fault. ஆனா என்னுடைய பார்வையில பார்த்தா நான் ஏதோ சிறு சிறு தவறு செஞ்சிருக்கலாம். ஆனா பெரிய தவறு மனைவி, அப்புறம் கொஞ்சம் தவறு கடவுள். Why she had to come and give me this fruit? அவையே முதல்ல இந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துக்கணும். And why you gave me such a wretched wife? ஏன் அப்படி மோசமான மனைவியை நீங்க எனக்கு கொடுத்தீங்க? So I am a good man. நான் நல்ல மனிதன். But this wife, the whole problem is there. முழு பிரச்சனையும் பார்த்தா மனைவியிடத்துல தான். You should have thought better before you gave me such a wife. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ எனக்கு மனைவியா கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்திருக்கணும் ஆண்டவரே. So what a holy man Adam is. நான் எவ்வளவு ஆதாம் பாத்தீங்களா எவ்வளவு பரிசுத்தவான். God is not impressed with all those excuses. இந்த சாக்கு போக்கு சொன்னதனால தேவன் ஒன்றும் அவர் அதிர்ச்சி அடையவில்லை. Both of you get out of the garden. ரெண்டு பேரும் வெளியே ஓடி போங்கன்னு துரத்தி விட்டார். So which is the way to get out of paradise? ஆகவே இப்பொழுது சொல்லுங்கள், பரதீசை விட்டு வெளியே போவதற்கு, துரத்தப்படுவதற்கு என்ன வழி? Quickest way. மிக விரைவான ஒரு வழி. Blame somebody else. யாராச்சும் ஒருத்தரை குறை சொல்லுங்க. பரலோகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப எளிய விரைவான வழி. Put the blame on your wife. மனைவியை குறை சொல்லுங்க. Put the blame on your husband. புருஷனை குறை சொல்லுங்க. Put the blame on God. தேவனை குறை சொல்லுங்க. And you act like a holy man yourself. நீ ஒரு பெரிய பரிசுத்தவானை போல அங்கே இருக்கிறாய். Even if your home was like heaven, it will become a hell. உங்க வீடு பரலோகம் மாதிரி இருந்தா கூட அதுவே நரகமாய் மாறி. Okay. Now I want to ask you, which is the quickest way to get into heaven? இப்பொழுது நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். பரலோகத்துக்கு நுழைவதற்கு விரைவான வழி எது? Okay, I'll tell you that also. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். When Jesus was hanging on the cross, இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். there were two thieves. இரண்டு கள்ளர்கள் இருக்கிறார்கள். Both were very wicked people. இருவருமே துன்மார்க்கர். Their crime was million times more than Adam. Adam only ate one fruit, that's all. ஆதாம் ஒரே ஒரு பழத்தை மட்டும் தான் சாப்பிட்டான். ஆனா அந்த தப்பை ஒத்து பார்க்கும்போது இந்த ரெண்டு திருடருடைய தவறானது லட்சக்கணக்கான மடங்கு. Stolen and killed so many people. எத்தனையோ திருட்டு, கொலை, கொள்ளை. And the Roman government said these fellows are not even fit for jail, they must be killed. இவங்களை ஜெயில போடுறது கூட தகுதி கிடையாது, இவங்களை கொலைதான் செய்யணும்னு சொல்லி ரோம அரசாங்கம் தீர்மானித்தது. You know, like in Tamil Nadu, very rarely some people are hanged. தமிழ்நாட்டிலே எப்போதாவது தான் யாராவது தூக்கிலே மாட்டப்பட்டு கொல்லப்படுவார்கள். Some real criminal only is hanged. All others all go to jail for life and all that. மற்ற குற்றவாளிகள் எல்லாம் ஆயுள் தண்டனை அப்படி இப்படி ஜெயில போவாங்க, வெளியே வருவாங்க, போவாங்க. ஆனா பயங்கரமான படு மோசமான ஆளு தான் தூக்கில மாட்டுவாங்க. And you hear one or two names like that. Very bad people. அப்படி ஒன்னு ரெண்டு பேரை தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மிகவும் துன்மார்க்கமான கேடுகட்ட மனுஷங்க. So these two were like that. இந்த சிலுவைக்கு ரெண்டு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளர்கள் இப்படிதான் இருந்தாங்க. Now if you know of some real criminals in Tamil Nadu who were hanged like that, these two were like that. உங்களுக்கு தமிழ்நாட்டுல தூக்கில மாட்டப்பட்டு செத்த யாராச்சும் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டு திருடம் அப்படிதான் இருந்தாங்க. What is the name of that fellow? Auto Shankar. Auto Shankar. That's right. Auto Shankar. Okay, there were two fellows like that. அது போல இப்ப ரெண்டு பேர் தொங்கிட்டு இருக்காங்க. This one man, இந்த ஒரு மனிதன், he said, no, I'm not so bad. Why they hang me here? நான் அவ்வளவு மோசமானவங்க கிடையாது, என்னையே இங்க தூக்கில மாட்டினாங்க, சிலுவையில தொங்க அடிச்சாங்க. Lord, take me down from here. ஆண்டவரே என்னை இங்க இருந்து இறக்குங்க. What did the other fellow say? இன்னொருத்தர் என்ன சொன்னா? I deserve this. நான் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன். I'm not blaming my parents who brought me up badly. எங்க அப்பா அம்மா தான் மோசமா வளர்த்துட்டாங்கன்னு சொல்லி எங்க அப்பா அம்மா குறை சொல்ல மாட்டேன். I'm not blaming that bad friends who led me in a wrong way. தவறா என்னை நண்பர்கள் தான் நடத்திட்டாங்க என்று சொல்லி நான் நண்பர்களையும் குறை சொல்ல மாட்டேன். I'm not blaming the police who put some false charge on me. என் மேல தவறான குற்றங்களை சுமத்தி விட்டார்கள் என்று சொல்லி போலீஸையும் நான் குறை சொல்ல மாட்டேன். I'm not blaming the judge who gave me such a sentence. இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன். I'm not blaming anybody. யாரையும் நான் குறை சொல்றதே கிடையாது. I'm blaming myself 100%. 100% நான் தான் குறையுள்ளவன். But Lord, ஆனால் ஆண்டவரே, please remember a sinner like me. என்னை போல ஒரு பாவி ஆண்டவரே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. When you come in your kingdom. உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளுங்க. That means after 2000 years. 2000 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றான். 2000 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீ நினைச்சுக்கன்னு சொல்றான். Jesus said no. ஆண்டவர் இல்லன்னு சொல்றார். Today, இன்றைக்கு, not after 2000 years. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல, இன்றைக்கு you will be with me in paradise. என்னோடு கூட நீ பரதீசிலே இருப்பாய். Okay, now answer my question. Which is the quickest way to go to paradise? இப்பொழுது சொல்லுங்கள், பரதீசுக்கு போவதற்கு விரைவான வழி எது? Even if you are like Auto Shankar, tell me which is the quickest way to go to paradise? ஆட்டோ சங்கர போல இருந்தாலும் கூட பரதீசுக்கு போறதுக்கு விரைவான வழி எது சொல்லுங்க பாப்போம். Take the blame. குற்றத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். Don't blame anybody else. யாரையும் குறை சொல்ல வேண்டாம். What is the first question? நான் கேட்ட முதல் கேள்வி என்ன? What is the quickest way to be kicked out of paradise? பரதீசை விட்டு வெளியே விரட்டப்படுவதற்கு மிகவும் சீக்கிரமான வழி. Put the blame on somebody else.
மற்றவங்க மேல குறை சொல்றது, அவங்க தான் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. Okay, parents, let me ask you a question now. சரி, இப்பொழுது பெற்றோர்களே உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்க போகிறேன். If there is a distance between you and your children, whose fault is it? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது என்று சொன்னால் அது யாருடைய தவறு, யாருடைய குறை? You want to go to paradise or you want பரதேசுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வெளியே விரட்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? அதை பொறுத்தாவது நீங்க பதில் சொல்லுங்க. Okay, I'll ask the children also. சரி, நான் நீங்க சொல்லாட்டி பரவாயில்ல, பிள்ளைகளை நான் கேட்க போறேன். There is a distance between you and your parents, whose fault is it? பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு அப்படின்னா அது யாருடைய தப்பு? What a paradise our home will become if we learn from that thief. அந்த கள்ளன் இருந்து நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்முடைய வீடு எவ்வளவு அருமையான ஒரு பரதீசா மாறிவிடும். You can learn from Adam or you can learn from that thief. ஆதாம் இடத்துல நீங்க வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், இல்லை அந்த கள்ளன் இடத்துல இருந்து வேண்டுமானாலும் பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். You think Otto Shankar can teach you a lesson? ஆட்டோ சங்கர் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? Not, because he did not say that. அவன் அதை சொல்லவில்லை, ஆகவே அவன் உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. Probably worse than him. ஆனால் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த கள்ளன் ஆட்டோ சங்கரை கூட மோசமானவன். I don't even know his name. அவன் பேர் கூட தெரியாது. But when I go to heaven, I will meet him and I said, brother, you really taught me something on earth. நான் பரலோகத்திலே போகும்பொழுது அந்த கள்ளனை பார்த்து கை கொடுத்து, சகோதரனே உண்மையாலுமே எனக்கு எவ்வளவோ காரியத்தை உங்களுடைய வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொல்லுவேன். I will tell that thief, from you I learned how to enter paradise. பரதீசுக்கு போவதற்கு வழியை உன்னிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று அவனுக்கு சொல்லுவேன். Also what I learned from you I told in many places. உன்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நிறைய பேருக்கு நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுவேன். He'll be so happy. அவன் சந்தோஷமா இருப்பாங்க. He probably can see us even now and he's happy now, I think. இப்போதும் கூட ஒருவேளை நம்மை அங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பான், சந்தோஷமா இருக்கிறான் என்று எண்ணுகிறேன். It's a wonderful lesson we can learn from there. அங்கே இருந்து நாம் எவ்வளவு அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். The thief was not looking at anybody else. அந்த திருடன் கள்ளன் வேறு யாரையும் பார்க்கவில்லை. There was a bunch of hypocrites standing at the foot of the cross. அங்கே அந்த சிலுவைக்கு கீழாக அங்கே மாய்மாலக்காரர்கள் எவ்வளவு பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். He didn't say, look at these hypocrites, how bad they are. இங்கே பாருங்க அந்த மாய்மாலக்காரர் எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்கன்னு சொல்லல. He was only worried about his sin. அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். You know, that is the way for fellowship between brothers. சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியம் வளர வேண்டும் என்றால் இது ஒன்றுதான் வழி. Sisters, சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியம் வர வேண்டுமானால், between husband and wife, புருஷனுக்கும் மனைவிக்கும் வர வேண்டுமானால், parents and children, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் வர வேண்டுமானால். So Jesus said, so the word of God says that before the great and terrible day of the Lord, fathers and children are going to drift apart. That is happening today. ஆகவே பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக அங்கே பிள்ளைகளுடைய இருதயம், பிதாக்களுடைய இருதயம் அது இடைவெளியாகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிறது. We are living in those days. இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And we have to now tell people to repent and do the opposite of what is happening in the world. உலகத்திலே நடப்பதற்கு நேர் எதிர்மாறாக இப்போது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது, நெருங்கி வாருங்கள் என்று. The darkness in the world is separating parents from children. இந்த உலகத்தின் இருளானது பெற்றோரையும் பிள்ளைகளையும் அப்படியே பிரிக்கிறது. Now in the church that light must bring the parents and children back. இப்பொழுது சபையிலே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சமானது பெற்றோரையும் பிள்ளைகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். I want to encourage you, if you have the grace for it, go and apologize to your parents. உங்களுக்கு கிருபை இருக்குமானால் போய் உங்க அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேளுங்க. And if you don't have the boldness to say that, write a little note and say, dear daddy and mommy, I'm really convicted and I'm sorry for the way I behaved all these years. நேரா போய் அப்பாட்டையும் அம்மாட்டையும் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சுன்னா, கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன துண்டுத்தாள் எடுத்து, அப்பா அம்மா இவ்வளவு நாள் நான் உங்கள்கிட்ட நடந்து கொண்ட விதத்தை குறிச்சு ரொம்ப வருத்தப்படுறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சின்ன சிட்டு எழுதி அவங்க கிட்ட போய் வச்சிருங்க, அல்லது படத்துல எங்கேயாவது வச்சிருங்க. Your parents write something like that to your children. பெற்றோரே, உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி ஏதாச்சும் நீங்க எழுதுவீங்க. Maybe I have not understood you, my dear son, my dear daughter. என் மகனே, மகளை இப்பதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் என்று எழுதுவீங்க. I didn't understand you because I didn't spend time with you. நான் உன்னை அவ்வளவா நான் புரிஞ்சுக்கல, ஏன்னா நான் உன்கிட்ட நேரமே செலவு பண்ணல. Now I want to be your friend, not just your parent. இப்ப நான் உன்னை அப்பாவா பெற்றோரா மட்டும் இருக்க விரும்பல, உன்னுடைய நண்பனா இருக்க விரும்புறோம். See, God is our father. தேவன் நம்முடைய தகப்பன். But he's also a friend. அதே சமயத்தில் அவர் நம்முடைய நண்பனா இருக்கிறார். Abraham was called a friend of God. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். See James, யாக்கோபு verse 23, chapter 2, verse 23. இரண்டாம் அதிகாரம் 23. Abraham believed God, was reckoned him for righteousness, and he was called the friend of God.
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். Isn't that wonderful? இவ்வளவு அற்புதமா இருக்கிறது பாருங்க. God is a father, but he also wants us to be a friend of his. தேவன் ஒரு தகப்பன், பிதா. ஆனா அதே சமயத்தில் அவர் நம்முடைய ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறார். He doesn't say I want you to just to be my son. நீ என்னுடைய மகனாய் மட்டுமா இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. Abraham, ஆபிரகாம், I want you to be my friend. என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். I have 4 sons. எனக்கு 4 மகன்கள் I இருக்கிறார்கள். am their father. நான் அவளுடைய தகப்பன். But as they have grown up, ஆனா என் பிள்ளைங்க வளர வளர I have wanted them to be my friends. அவங்க 4 பேருமே என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கணும் தான் விரும்பினேன். And they are my friends. இப்போ எனக்கு அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், Not just sons. மகன்கள் மட்டுமல்ல. Where did I learn that from? நான் இது எங்கே கற்றுக்கொண்டேன்? From God, who wanted Abraham to be his friend. தேவனிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். ஆபிரகாம் தன்னுடைய சிநேகிதனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினாரே. If God, who is such a great father, wants his children to be their friends, அவ்வளவு பெரிய தகப்பன் தேவனே தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு நண்பனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், what are we? நாம் எங்கே போவது? You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? John's Gospel chapter 15. யோவான் இந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். John chapter 15. யோவான் இந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். Verse 15. 15ஆம் வசனம். I'm not going to call you slaves anymore because the slave doesn't know what his master is doing. But I've called you friends because everything I heard from my father I made known to you. நான் உங்களை அடிமைகள் என்று இனிமேல் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அடிமை எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என் பிதாவினிடத்திலே கேள்விப்பட்டது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன். He was their master. அவர்தான் எஜமான். They called him master. எஜமானனே என்று அழைத்தார்கள். But he said, அவர் சொன்னார், more than that. அதை காட்டிலும் அதிகமாக, You are my friends. நீங்க என்னுடைய நண்பர்கள். See, if Jesus, who is a master, எஜமானாய் இருக்கிற இயேசுவே wants his slave to be his friend, தன்னுடைய ஊழியக்காரர்கள் அந்த அடிமைகள் தன்னுடைய நண்பர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், don't you think our children should be our friends? நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நண்பர்களாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணவில்லையா? God the Father wants us to be his friend. பிதாவாகிய நம்முடைய தேவன் நாம் அவருக்கு நண்பர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Jesus says we are his friends. இயேசு சொல்கிறார் நாம் அவருக்கு நண்பர்கள். What about your children? உங்களுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள்? Are they your friends? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நண்பர்களா? How can you say somebody is your friend if you never talk to him? ஒருத்தன் பேசாமையே இருக்கும்போது எப்படி அவன் என் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும்? No, you can't say somebody is your friend if you don't talk to them. ஒருத்தன் பேசவே இல்லைன்னா அவன் என் ஃப்ரெண்ட்னு சொல்லவே முடியாது. I want to encourage you to take a few minutes every day to talk to your children. உங்க பிள்ளைகளிடத்துல பேசுறதுக்கு கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிடங்களாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தினமும். Be friendly with them. அவங்களோட ஃப்ரெண்ட போல பழகுங்க. If you can, உங்களால முடிஞ்சா play with them. பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுங்க. That's how we do with friends. இப்படித்தான் நாம் நண்பர்களோடு கூட இருக்கிறோம். Jesus wants to be a friend. இயேசு நம்முடைய நண்பனாய் இருக்க விரும்புகிறார். See, we have in Indian culture, இந்திய கலாச்சாரத்திலே we have so much respect for the father that we never think he can be our friend. அப்பாவை ரொம்ப மதிக்கிறதுனால அப்பாவது நம்முடைய நண்பரா எப்படி மாறுறதுன்னு சொல்லி நம்ம தயக்கமா இருக்கும். Many of you have had fathers. I'm talking about the older people here. இப்போது நான் பெரியவங்கள்ட்ட நான் பேசுறேன். If you are 40, 50 years old, 40-50 வயசா இருக்கவங்கள்ட்ட பேசுறேன். think of your father. உங்க அப்பாவை நினைச்சு பாருங்க. You respected him. நீங்க உங்க அப்பாவை மதிச்சீங்க. But he was not your friend. ஆனா உங்க அப்பா உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாரா? No. இல்லை. You respected him. ரொம்ப அப்படியே மதிப்பு கொடுத்தீங்க. But he was not your friend. ஆனா உங்க அப்பா உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்ல. You couldn't joke and laugh with him. அப்பாவோட நீங்க ஜோக் அடிச்சு சிரிக்க முடிஞ்சதா? If you had a sex problem, you wouldn't go to your father. உங்களுக்கு செக்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா உங்க அப்பாட்ட போனீங்களா? No. இல்ல, போக மாட்டீங்க. You will go to some of your worldly friends. உலக நண்பர்கிட்ட தான் போவீங்க. Why? ஏன்? Because in that generation of people who were born 100 years ago, they did not know how to be friends with their children. 100 வருஷத்துக்கு முன்பாக பிறந்தவர்கள் அவருடைய தலைமுறையிலே பிள்ளைகிட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருப்பதுன்றது அறியாத இருந்தாங்க. That is because of this non-Christian culture in our country. நம்முடைய தேசத்திலே இருக்கிற கிறிஸ்துவல்லாத கலாச்சாரத்தினுடைய விளைவுதான் அது. And many of us, நம்மள அநேகர், we have patterned our fatherhood and motherhood like our parents and not like God. நாம் நம்முடைய பெற்றோரை பார்த்து தான் தகப்பன் தான் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டே மொழிய தேவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை. You are trying to be like father to your children just like your father was to you. உங்க அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்தாங்களோ அதே போல நீங்களும் இப்ப உங்க பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவா இருக்கணும் விரும்புறீங்க. You are trying to be a mother to your children like your mother was to you. உங்க அம்மா உங்ககிட்ட எப்படி நடந்துட்டாங்களோ அதே போல தான் நீங்க இப்ப உங்க பிள்ளைங்கிட்ட நடந்துக்கிறீங்க. I want to tell you in Jesus name, stop it today. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன், இப்படி இன்றைக்கு அதை நிறுத்தி விடுங்கள். And say, Lord, I'm sorry. ஆண்டவரே,
என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேளுங்க. Instead of imitating you, I was imitating my earthly father and mother. உங்களைப் போல நடப்பதற்கு பதிலாக பூமிக்குரிய என்னுடைய அப்பா அம்மா போல நான் நடந்துகிட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Now I want to imitate you. இப்பொழுது நான் உம்மை பிரதிபலிக்க விரும்புகிறேன். God the Father wants to be a friend. Jesus wants to be a friend to us. பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் நண்பனாய் இருக்க விரும்புகிறார். இயேசு நண்பனாய் இருக்க விரும்புகிறார். We must be friends with our wives. மனைவியோடு கூட கணவன்மார்கள் ஃப்ரெண்டா இருக்க வேண்டும். You must be friends with your husband. புருஷனோட ஃப்ரெண்ட் போல இருக்கணும். You must be friends with your children. பிள்ளைகளோட ஃப்ரெண்ட் போல இருக்கணும். Children, you must be friends with your parents. பிள்ளைகளே உங்க அப்பா அம்மாட்ட நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கணும். I mean, you can respect them. நீங்க கண்டிப்பா மதிப்பு கொடுக்கணும். I respect God more than I respect anyone else in the world. இந்த உலகத்திலே யாரை காட்டிலும் நான் அதிகமாக தேவனை மதிக்கிறேன். I respect Jesus more than I respect anyone else in the world. உலகத்திலே யாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக மதிக்கிறேன். But if you ask me, என்னை கேட்டீங்கன்னா, who is your closest friend? உங்க நெருங்கிய நண்பர் யாருன்னு கேட்டா, I'll say Jesus. இயேசுதான் என்னுடைய நெருங்கிய நண்பர். Immediately I tell him everything. ஏன்னா உடனடியா அவர்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். My wife is second. என் மனைவி அடுத்ததுதான். First is Jesus. முதலாவது இயேசு. I tell him everything as soon as it happens. நடந்த உடனே அதை பத்தி இயேசுட்ட சொல்லிடுறேன். My wife is not always with me to tell her 24 hours a day. நான் 24 மணி நேரம் நடக்கிற காரணம் உடனே சொல்றதுக்கு என்னுடைய மனைவி எப்போதும் என்னுடைய கூட இருப்பதில்லை. Only second. நான் இரண்டாவதாக தான் சொல்ல முடியும். Jesus I can say immediately. ஆனால் இயேசுவிடத்தில் உடனடியா நான் சொல்லிட முடியும். This my heavenly bridegroom is my friend. இந்த பரலோகத்தின் மணவாளன் தான் என்னுடைய நண்பர். You must be friends with your husband like that. இதே போல புருஷனிடத்தில் நீங்க நண்பனா இருக்கணும். You must be friends with your wife like that, like Jesus is a friend to us. இயேசு நமக்கு எப்படி நண்பனா இருக்கிறாரோ அதே போல நீங்களும் உங்க மனைவியிடத்தில் நண்பனா போல இருக்கணும். I want to ask you. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். Tell me honestly. நேர்மையா சொல்லுங்க. Do you want Jesus to be your master or your friend? இயேசு உங்களுக்கு எஜமானா இருந்தா மட்டும் போதுமா இல்ல நண்பனா இருக்கணும் விரும்புறீங்களா? Which one? எது வேணும்? You don't know? தெரியலையா? சொல்லுங்க. Please fast and pray for 3 days and tell me the answer. 3 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணி அப்புறமா எனக்கு பதில் சொல்லுங்க. I don't have to fast and pray. I want Jesus to be my friend. நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணனும் தேவையில்லை கிடையாது. ஏன்னா நான் இயேசு தான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி அது பண்ணாமே நான் சொல்லிடுவேன். He is my master. அவரே எஜமான். But he is a master who is a friend. ஆனால் எனக்கு நண்பனா இருக்கக்கூடிய ஒரு எஜமான். God is the father who is a friend. தேவன் தகப்பனா இருக்கிறார். அவருடைய நண்பர். That's why I'm not afraid to go to God. ஆகவே தான் தேவனிடத்தில் போறதுக்கு எனக்கு பயமே இல்லை. Let me ask you a question. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். Are you afraid to go to God and tell him the worst sin you committed? நீ செஞ்ச மோசமான பாவத்தை சொல்றதுக்கு தேவன்கிட்ட போறதுக்கு பயப்படுறியா? Yes or no? No. இல்லை. Why? ஏன்? Even though he's so holy. அவர் அவ்வளவு பரிசுத்தமானவரா இருந்தாலும் because he is a friend. அவர் ஒரு நண்பனா இருக்கிறதுனால. And you know that friends will not reveal your secrets to other people. நண்பர்கள் ஒருவருக்கு உள்ள ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. You know, I say I want to pattern my life like God's. தேவனை போலவே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். Like Jesus loved me. இயேசுவை நேசித்தது போல I must love my wife. நான் மனைவியை நேசிக்க வேண்டும். Like he is my friend, I must be a friend to my wife. அவர் எனக்கு நண்பனாக இருக்கிறது போல நானும் என்னுடைய மனைவிக்கு நண்பனாக இருக்க வேண்டும். He forgives me, I must forgive my wife. அவர் என்னை மன்னிக்கிறது போல நானும் என்னுடைய மனைவி மன்னிக்க வேண்டும். He forgives me 100 times a day, I must forgive my wife 100 times a day. அவரை ஒரு நாள் 100 முறை மன்னிக்கிறார், நானும் என்னுடைய மனைவியை 100 முறை மன்னிக்க வேண்டும். You know that Jesus never said like this to me. இயேசு ஒரு காலம் இதை இப்படி சொல்லவில்லை. Oh, you went and did it again, eh? திருப்பி செஞ்சிட்டியா அத போய்? How many thousand times I told you not to do it? 1000 முறை சொல்லிருப்பேன், திருப்பி போய் செஞ்சிட்டியா அத? He never said that to me once. ஒரு முறை கூட இயேசு இப்படி என்கிட்ட சொன்னதே கிடையாது. I say, Lord, ஆண்டவரே, 10,000 times I've done the same thing. 10,000 முறை அதே தப்ப திருப்பி செஞ்சிட்டேன் ஆண்டவரே. சரி பரவாயில்லை. Never mind. பரவாயில்லை, நான் மன்னிச்சிடுறேன். Can you speak to your wife like that? மனைவிட்ட அப்படி பேச முடியுமா? When she does the same wrong thing 10,000 times. அதே தப்ப உங்க மனைவி 10,000 முறை செஞ்சதுக்கு அப்புறம் it's okay. பரவாயில்லை, அதனால என்ன? We are human. நாம் மனுஷர்கள் தானே. In the world they have a proverb. உலகத்திலே ஒரு பழமொழி உண்டு. To make a mistake is human, but to forgive is divine. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது கடவுளின் இயல்பு என்று பழமொழி சொல்வார்கள். Have you heard that? கேட்டிருக்கீங்களா? You have it in Tamil also? To make a mistake is human. தவறு செய்வது மனிதனுடைய பண்பு. To forgive is divine. மன்னிப்பதோ இறைவனின் பண்பு. We all make mistakes. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம். So we must forgive one another. ஆகவே ஒருவரை நாம் மன்னிக்க வேண்டும். Because Jesus forgives us like that. இயேசு நம்மை அப்படி மன்னிக்கிறாரே. My children make mistakes. சின்ன பிள்ளைங்க தவறு செய்யும்போது, see when they are small, சின்ன பிள்ளைங்க ரொம்ப சின்னவங்களா below 13 years old, 13 வயசுக்கு கீழ இருக்கும்போது we can hit them. அடிக்கலாம். I've done that. நான் செஞ்சிருக்கேன். After they are 13 years old, 13 வயசுக்கு அப்புறம் I never hit them. நான் ஒரு காலம் என் பிள்ளைகளை அடித்ததே கிடையாது. They are too old to be hit now. இப்போது அடிப்பதற்கு அவர்கள் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. One day, ஒரு நாள்
My son, who was working somewhere else, என்னுடைய ஒரு மகன் வேறு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறான். came to Bangalore on a holiday. ஒரு லீவ் நாள்ல பெங்களூருக்கு வந்தான். When he was 25, 26 years old. 25, 26 வயசா இருக்கும்போது. And he was speaking to all the young people in CFC. அங்கே CFC ல உள்ள எல்லா வாலிபர்கள்ல பேசிக் கொண்டிருந்தான். A young people's meeting. வாலிபர் கூட்டத்துல பேசிக் கொண்டிருந்தான் அந்த மகன். I was sitting at the back. நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். So he was telling all the young people. மற்ற வாலிபர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தான். This is my son, my 26-year-old son. 26 வயசு உள்ள என்னுடைய மகன் பேசிக் கொண்டிருக்கிறான். Some years ago. சில வருஷங்கள் முன்பாக நடந்த சம்பவம். So he said this. அவன் இதை சொன்னான். He said, all of you have seen my father in the pulpit. நீங்க எல்லாரும் எங்க அப்பாவை மேடையில நின்னு பேசுறத பாத்திருக்கீங்க. I'll tell you what I've seen of him at home. வீட்ல எங்க அப்பா நான் எப்படி பாத்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்றேன். This is about 10 years ago when I was 10 or 12 years ago when I was 15 years old. 10-12 வருஷத்துக்கு முன்பாக நான் எனக்கு 15 வயசா இருந்தப்ப I did something wrong. நான் தப்பு சொன்னு செஞ்சிட்டேன். Something wrong means instead of going to school he went to play cricket or something like that. தவறு என்னன்னா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு பதிலா வேற எங்கேயோ கட் அடிச்சிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டான். So he thought I would not find out. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டான். But I found out. நான் கண்டுபிடிச்சிட்டேன். So when he came, அவன் வந்த உடனே I said, come, we have to have a little talk today. பாப்பா கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டியிருக்குன்னு கூப்பிட்டேன். So he said, my father took me to the room. எங்க அப்பா என்னை ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போனாரு. And I was trembling what he's going to do now. எங்க அப்பா என்ன செய்ய போறாரோன்னு நான் நடுங்கிட்டு இருந்தேன். And my father took me to the room. எங்க அப்பா என்னை ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. And he knelt down. முழங்கால் படிட்டார். And said, let's pray. நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார். And my father prayed. எங்க அப்பா ஜெபம் பண்ணார். And this is how he prayed. இப்படிதான் எங்க அப்பா ஜெபித்தார். He said, Lord, ஆண்டவரே, please show me where I failed as a father. தகப்பனா இருக்கிற நான் எங்கே தவறு செய்தேன் என்று எனக்கு காண்பியும். That my son has to try and deceive me like this. என் மகன் இப்படி என்னை ஏமாத்துறானே. It's a small thing, but it's still wrong. இது சின்ன காரியமா இருந்தாலும் அது தவறுதான் ஆண்டவரே. Please show me where I did wrong. ஆண்டவரே, that I have not brought him up right. நான் தகப்பனா இருந்து அவனை சரியா நான் வளர்க்கலையே ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். Help me to be a better father. நான் இன்னும் நல்ல தகப்பனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. I said, okay, amen. ஆமென். I said, okay, my son, you can go. சரி மகனே, நீ போய் விடலாம் என்று சொல்லிவிட்டேன். He was surprised. அவன் ஆச்சரியப்பட்டான். And he said, அவன் சொன்னான், that prayer அந்த ஜெபம் did more for me than all the spankings I got in all the previous years. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நான் எனக்கு கிடைத்த அடிகளை காட்டிலும் அந்த ஒரு ஜெபம் எவ்வளவோ என் வாழ்க்கையை மாற்றி விட்டது என்று சொன்னார். He did not blame me, my father. எங்க அப்பா என்னைய குறை சொல்லல. He himself sought God to see where he went wrong. தான் எங்கே தவறு செய்து விட்டேன் என்று அவரே ஆண்டவரிடத்தில் கேட்டார். Do you want your children to be your friends? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நண்பனா இருக்கணுமா? See where you've gone wrong. நீங்க எங்க தவறா செஞ்சிட்டு தவறு செய்தீர்கள் என்று பாருங்க. The world is full of people who say this is your mistake, this is your mistake, this is your mistake. இதான் நீ செய்த தப்பு, இதான் நீ செய்த தப்பு என்று சொல்லக்கூடிய மக்களாலே இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. If we also say the same thing, நம்மளும் அதே சொன்னோம்னா then we are like the world. நம்மளும் உலகத்தார போல தான் இருக்கோம். We are to be different. நாம் வித்தியாசமானவர்களா இருக்க வேண்டும். We are not to be like Adam. ஆதாமை போல இருக்க கூடாது. We will be like the thief on the cross. நாம் who repented. மனம் திரும்பின அந்த சிலுவையை தொங்கிய கல்லனை போல இருக்க வேண்டும். Then our home can be like a paradise. அப்பொழுது நம்முடைய குடும்பமானது ஒரு பரதீசை போல இருக்கும். The spirit of Elijah is working in the church. சபையில் எலியாவின் ஆவி வேலை செய்து கொண்டிருக்கிறது. To do what? எதை செய்வதற்காக? To bring the hearts of the parents to the children. பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்ப முடியாது. And the children to the fathers. பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோருக்கு திருப்ப முடியாது. So that in all the homes that are here today, இன்றைக்கு இருக்கிற எல்லா குடும்பங்களிலேயும் from today onwards the change is going to take place. இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகிறது. ஒரு பெரிய மாற்றம் வர போகிறது. Did you hear what I said? நான் சொன்னதை கேட்டீங்களா? All those who are awake, முடிச்சிருக்கவங்க எல்லாம் கேட்டீங்களா? A change is going to take place in our homes. நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய மாறுதல் வர போகிறது. I want to ask the parents. பெற்றோரை பார்த்து கேட்கிறேன். All parents who are awake, please give me an answer. தூங்காமல் விழித்திருக்கிற பெற்றோர்களே நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். Only the parents. பெற்றோர் மட்டும் பதில் சொல்லுங்க பாப்போம். Give me a loud answer. சத்தமா பதில் சொல்லுங்க பாப்போம். Is there going to be a change in our homes? நம்முடைய குடும்பங்களிலே மாற்றம் இருக்க போகிறதா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now the children. இப்ப பிள்ளைங்க சொல்ல போறீங்க. Only the children. பிள்ளைங்க மட்டும். Is there going to be a change in your home? உங்க வீட்டிலே இனிமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகிறதா? We are going to have paradise in Tamil Nadu now in a few homes at least. ஒரு சில குடும்பங்களிலாவது வரக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டிலே பரதீசுகள் காணப்பட போகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is the way? வழி என்ன? Go to the thief on the cross. கல்வாரி சிலுவையிலே தொங்கின கல்லனிடத்திலே போங்க. Today you will be in paradise. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய். Today your home will become paradise. இன்றைக்கு உன்னுடைய குடும்பம் பரதீசாய் மாறும். Not after 2000 years. 2000 ஆண்டுகள் கழித்து அல்ல. Not after 2 years. 2 ஆண்டுகள் கழித்தும் கூட அல்ல. Today. இன்றைக்கு
Today, that's a இன்றைக்கு wonderful word. இது அருமையான ஒரு Today is வார்த்தை. the day of salvation. இன்றைக்கு இரட்சணிய நாள். Now is the accepted time. இப்பொழுது அனுக்கிரக காலம். Let's do that. நாம் அதை செய்வோம். Let's repent. நாம் மனம் திரும்புவோம். And let's say, Lord, ஆண்டவரே, I want a home where parents and children are close to each other. பெற்றோரும் பிள்ளைகளும் நெருங்கி இருக்க ஒரு குடும்பம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். Do you remember the advice I gave to that couple who were catching the train? அந்த ட்ரெயின் பிடிக்க போறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் ஆலோசனை கேட்க வந்த அந்த தம்பதியருக்கு சொன்ன ஆலோசனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? One, முதல் ஆலோசனை என்ன? be quick to ask forgiveness. மன்னிப்பு கேட்க தீவிரமாயிரு. Two, இரண்டாவது, be quick to forgive immediately. மன்னிப்பதற்கும் தீவிரமாயிரு. How shall we forgive? எப்படி மன்னிக்க முடியும்? Father, forgive me as I forgive others. மற்றவர்களை மன்னிக்கிறது போல என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். Supposing your child comes to you. உங்க குழந்தை உங்ககிட்ட வருது. I'm sorry for what I did. அப்பா நான் செஞ்ச அந்த தப்புக்கு மன்னிச்சுங்கப்பான்னு கேட்க. How do you forgive? எப்படி நீங்க மன்னிக்கிறீங்க? Okay. சரி போ. இனிமே போடாத. That's not the way to forgive. அப்படி மன்னிக்க கூடாது. You have to hug him and say, oh, that's okay. We all make mistakes. பரவாயில்லப்பா நம்ம எல்லாரும் தப்பு செய்யறோம்னு சொல்றீங்க. அப்படியே அரவணைத்து கட்டி மன்னிக்கணும். God forgives me. அப்படிதான் தேவன் என்னை மன்னிக்கிறார். When I say, Lord, I did something wrong. ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும்போது God doesn't say, okay. He doesn't talk to me like சரி that. மன்னிப்பு கேட்டேன் சரி என்று சொல்லி அப்படியே ஒரு பேசுவதில்லை. He says, come my son. It's okay. மகனே வா என்று அரவணைத்துக் கொள்கிறார். I have to treat my children like that. பிள்ளைகளை அப்படித்தான் நான் நடத்த வேண்டியிருக்கிறது. Let's learn to embrace our children. நம்முடைய பிள்ளைகளை அரவணைக்க அணைத்துக் கொள்ள You must learn to put your arm around your son and daughter. உங்களுடைய மகனோ மகளோ தோளிலே கையை போட்டு அரவணைக்க நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். When was the last time you did that? நீங்க கடைசியா செஞ்ச நேரம் எப்ப? When they were small, சின்ன குழந்தையா இருக்கும்போது 2 months old. 2 மாச குழந்தைய தூக்கி போட்டு கொஞ்சம் நீங்க how nice you are, so many things. You keep on saying so many things that child can't even understand what you're saying. 2 மாசமா இருக்கும் அந்த குழந்தைய போட்டு தாளாட்டி கொஞ்சம் என்னமோ சொல்றீங்க அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே விளங்கி But இருக்காது. you're still talking away. ஆனாலும் அந்த குழந்தைய How much you're தாளாட்டி talking, he cannot understand one word of what you're saying. நீங்க சொல்றது ஒரு வார்த்தை கூட புரியாது. ஆனா எவ்வளவு நேரம் தாளாட்டு Keep on talking to him. பேசி 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 கொஞ்சம் மகிழ்கிறீர்கள். Now he can understand what you're saying, you don't talk to him. இப்ப நீங்க பேசுறத புரிஞ்சக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டா ஆனா நீங்க பேசுறத நிறுத்திட்டீங்க. Let's put our arms around our children. நம்முடைய கரத்தை நாம் அரவணைத்துக் கொள்வோம், அணைத்துக் கொள்வோம் And kiss them. அவளை முத்தமிடுவோம். Kneel down and put your arm around them and pray with them. கையை தோளிலே போட்டு முழங்கால் படித்து ஜெபிப்போம். I do that. நான் இதை செய்கிறேன். Even though my children are around 30 years old, I put my arm around them. இந்த பிள்ளைகளுக்கு 30 வயசு ஆனா கூட நான் கையை தோள்ல போடுறேன். God wants to be my friend. ஏன்னா தேவனுடைய நண்பனா இருக்க விரும்புகிறார். I want to be a friend to my children. என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் நண்பனா இருக்க I விரும்புகிறேன். don't want to be a preacher. நான் பிள்ளைகளுக்கு பிரசங்கியாரா இருக்க விரும்பல. I don't want to be a preacher to you also. உங்களுக்கும் கூட நான் ஒரு பிரசங்கியாரா இருக்க I விரும்பல. want to be your friend. உங்க நண்பனா நான் இருக்க I விரும்புகிறேன். put my arms around many young people in CFC. அங்க சேஃப்டி சபையில் உள்ள அநேக வாலிபர்களை தோளிலே நான் கை போடுகிறேன். They are my children. அவங்க என் பிள்ளைங்க. So, dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, let's be friends with one another. நாம் ஒருவரோடு ஒரு நண்பராய் இருப்போம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, restore the hearts of the fathers to the children. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்ப மாட்டோரே. Restore the hearts of the children to the fathers. பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோருடைய திருப்ப மாட்டோரே. And do a miracle in our homes. எங்களுடைய குடும்பங்களிலே ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா. And let your name be glorified in all of our homes. எங்களுடைய எல்லா குடும்பங்களிலேயும் ஆண்டவரே உம்முடைய நாமம் வல்லமையாய் மகிமைப்படட்டும். Forgive us our past failures. கடந்த கால தோல்விகளை ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும். We have all failed. நாங்கள் எல்லாரும் தவறி இருக்கிறோம். Forgive us. எங்களை மன்னியும் ஆண்டவரே. Cleanse us in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஆண்டவரே. Help us to do it differently in the future. வரக்கூடிய நாட்களில் வித்தியாசமாய் வாழ உதவி செய்யும். Fill us with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்பும். And make our homes like a light that shines in the darkness. இருளிலே பிரகாசிக்கிற விளக்கை போல வெளிச்சத்தை போல எங்கள் குடும்பங்களை We மாற்றும். pray that all our children will be born again. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை மறுபடியும் பிறக்க வேண்டும். And none of them will be lost and go to hell. ஆண்டவரை யாரும் மனம் திரும்பாமல் நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.